இப்போ இந்தியாவோட கச்சா எண்ணெய் இருப்பு வந்து 25 நாட்களுக்கு இருப்பதா சொல்லப்படுது. இதோட நிலைய இந்தியாவே யோசிக்காம ஏன் அமெரிக்காவோட அனுமதிக்காக காத்துட்டு இருந்தாங்க? இல்ல நீங்க இது வெறும் இந்த போர் பதட்டம் அதனால எண்ணெய் வாங்க முடியலன்றத விட பிரச்சனை கிடையாது. நீங்க இந்தியா வந்து ரஷ்யாவோடு எண்ணெய் வாங்கக்கூடாதுன்னு சொல்லி முதல்ல அமெரிக்கா சொல்லுச்சு. வெனிசுலால வந்து போய் அந்த அதிபரை கடத்திட்டு அங்க இருக்கிற எண்ணெய் வளங்களை வந்து அமெரிக்கா கைப்பற்றிட்டு இந்த எண்ணெயை தான் நீ இனிமேல் வாங்கணும்னு சொல்லி அமெரிக்கா வந்து இந்தியாவை நிர்பந்திச்சிருச்சு. அப்ப ஏற்கனவே இருக்கிற ரஷ்யாவோடு இருந்த உறவும் ரஷ்யா கிட்ட இருந்து வாங்குற எண்ணெயும் நீங்க குறைக்க வேண்டிய தேவையே இல்லையே. நீங்க குறைச்சதுனாலதான் இந்த பிரச்சனை. ஒவ்வொரு செய்தி ஒரு மாதிரி வருது. 22 நாள்ன்றாங்க, 90 நாள்னு சொல்றாங்க. நாங்க பார்த்துப்போம், நாங்க வந்து லத்தீன் அமெரிக்கா நாடுகளோட வந்து ஒப்பந்தம் போடுறோம், நைஜீரியால போய் எண்ணெய் வாங்க போறோன்றதெல்லாம் தகவல் வருது. இவ்வளவுக்கு போய் சிரமப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இந்தியாவின் ரொம்ப நெருக்கமான ஒரு ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் வாங்க முடியாது. லத்தீன் அமெரிக்கா அப்படியே பின்புறம் இருக்கிற ஒரு நாடு. லத்தீன் அமெரிக்காலேருந்து எதுக்கு எண்ணெய் வாங்கணும்? எதுக்கு போய் நைஜீரியாவில் போய் எண்ணெய் வாங்கணும்? பக்கத்துலேயே இருக்கிற ரஷ்யாவில் போய் நீங்கள் வந்து எண்ணெய் வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கும்போது இந்தியா எடுத்த ஒரு நிலைப்பாடு, அதாவது அமெரிக்கா சொல்றதை கேட்டுட்டு அதுக்கு தலையாட்டிட்டு வந்த மோடி, அதனுடைய பிரச்சனை தான் இதை நான் பார்க்குறேன். நீங்கள் வந்து அமெரிக்காவோட தான் $100 மில்லியன் நீங்கள் அடுத்த ஒரு வருஷத்தில் நீங்கள் வந்து ஒப்பந்தம் போடணும்னு சொல்லி வர்த்தகம் பண்ணணும்னு சொல்லி அமெரிக்கா சொல்லுது. அதுக்கு வந்து சரின்னு சொல்லிட்டு வர்றாரு. எந்த வகையில் வர்த்தகத்தை வந்து அவங்க இன்க்ரீஸ் பண்ணுவாங்க? அமெரிக்கா சொல்கிற லத்தீன் அமெரிக்கா கிட்ட இருந்து எண்ணெய் வாங்குறதுலேருந்து ஆரம்பிச்சு எல்லா விஷயத்தையும் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரியான சிக்கலில் மாட்டிக்கிறீங்கன்னு நான் நினைக்கிறேன்.